ட்ரம்புக்கு நோபல் பரிசு. எல்லாமே திட்டமிட்ட நகர்வுகளா? சர்ச்சைகளுக்கு பேர் போன ட்ரம்ப் தன்னோட அரசியல் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத நினைக்கிறாரு. அவர் அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு சமாதான தலைவராக அடையாளம் காணப்படணும்னு ஆசைப்படுறாரு. இதனாலேயே நோபல் பரிசு வாங்க எல்லா வகையிலும் முயற்சி செய்கிறாராம். இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொராக்கோ, சூடான்னு பல நாடுகளுக்கு இடையில சமாதான ஒப்பந்தம் ஏற்பட உதவி செஞ்சிருக்காரு. இது மட்டுமில்லாம வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திச்சு பேசி 70 வருஷம் மௌனத்தை உடைச்சிருக்காரு. இதனாலதான் இவர் நோபல் பரிசுக்கு தகுதியானவர்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. உக்ரைன் போரை நிறுத்துறது, இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுத்தது, தாய்லாந்து கம்போடியா பிரச்சனைக்கு தீர்வுன்னு ட்ரம்ப் பல விஷயங்களை செஞ்சிருக்கார். அரசியல் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கிறது, எதிர்காலத்துல சமாதானத்தின் அடையாளமா இருக்கணுங்கிறது தான் ட்ரம்போட நோபல் பரிசுக்கான இலக்கா இருக்கு. இது அமெரிக்க தேர்தல்களையும் மாற்றியமைக்கலாம்னு சொல்றாங்க. பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டியில ஆற்றாரா ட்ரம்ப்? என்ன நினைக்கிறீங்க?